ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகை லட்சுமி மேனன் பாரில் நடந்த ஒரு அடிதடி பிரச்சனையில் தலைமறைவாக இருக்காங்க. அது என்ன பிரச்சனைங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் நடிகை லட்சுமி மேனன் கும்கி, சுந்தரபாண்டியன், புலிக்குத்தி முருகன் இதுபோல் சில படத்துலலாம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவிலேருந்து கொஞ்ச நாள் ஆளையே காணும். இப்போது ரீசெண்டாக ஆகஸ்ட் 24 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொச்சினில் உள்ள ஒரு பாருக்கு லட்சுமி மேனனும் அவங்க நண்பர்களும் போயிருந்தாங்க. இதே பாருக்கு ஆலப்புழாவில் ஐடி ஊழியராக இருக்கிற அலியார் ஷா சலீம்ங்கிறவர் அந்த பாருக்கு அவங்க நண்பர்களோடு வந்திருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் இவங்களுக்கும் லட்சுமி மேனன் மற்றும் அவங்க கூட வந்த நண்பர்களுக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. இந்த வாக்குவாதம் அவங்களுக்கிடையே கைகலப்பாக மாறிச்சு. இதனால் அலியார் ஷா சலீம் காரில் போயிட்டார். இந்த காரை பின்தொடர்ந்து லட்சுமி மேனனும் அவங்க நண்பர்களும் போயிருக்காங்க. அப்போது நடு ரோட்டில் லட்சுமி மேனனும் அவங்க கூட வந்த நண்பர்களும் சேர்ந்து அலியார் ஷா சலீமை அடித்து அவங்க காரில் ஏற்றி கொண்டு போய் கொஞ்சம் தூரம் அடித்து இறக்கி விட்டுட்டாங்க. இதனால் இவர் அலியார் ஷா என்ன பண்ணார்னா, மறுநாள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி என்னை லட்சுமி மேனன் அவங்க நண்பர்களும் சேர்ந்து அடிச்சிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இதனால் போலீஸ் லட்சுமி மேனன் மேலேயும் அவங்க நண்பர்கள் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இதில் 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. லட்சுமி மேனன் மட்டும் தலைமறைவாக இருந்தாங்க. இப்போ லட்சுமி மேனன் தரப்பு உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அலியார் ஷா சலீம் அவங்க நண்பர்களும் சேர்ந்து லட்சுமி மேனனை தாக்கியதாகவும், அந்த லட்சுமி மேனன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாகவும், கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தியதாகவும் இந்த முன்ஜாமீன் மனுவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காரணத்துக்காக கோர்ட் இவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அதாவது செப்டம்பர் 17 வரைக்கும் இவங்களை கைது பண்ண தடை வச்சுருக்காங்க. இதே போல் காவல்துறைக்கு இந்த வழக்கு சம்மந்தமாக முழு தகவலோட ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன நிலைமைங்கிறது நமக்கு தெரிய வரும். இதுக்கப்புறம் இந்த வழக்கு சம்மந்தமான தகவல் கிடைச்ச உடனே முழு தகவலோடு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.